ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆடி மாத பலன் குரு சுக்ரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்யற காலம் தான் ஆடி மாசம். இதுல மெயினான விசேஷம் என்னன்னா, அதாவது இந்த மாசத்தை சொல்லுவாங்க தட்சிணாயன காலம் பாங்க. ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம், தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க. அப்ப தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க. இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம். முதல் விசேஷம் இதுதான். இனிமே எல்லாத்துலயும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாசம் இது தட்சிணாயன காலம், இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம். பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. நிறைய பேர் பாருங்க, பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ, சித்தார்த்தம் கொடுக்கலையோ, அனைவருமே போய் கடற்கரை ஓரத்துல முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம். எப்படிப்பட்ட இறந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான். ஆடி மாசம் 19ஆம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு இதுக்கு. இந்த அமாவாசையில எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா முன்னோர்கள் அருள் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள். அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. மெயினா இந்த ஆடி அமாவாசையை விடாம எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பா அவங்களுடைய புண்ணியத்தை, நீங்க பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க. இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க. 10 நாள் திருவிழா விசேஷமா இருக்கும். ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு விசேஷம் தான். இந்த திருவிழா பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டுல பாருங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமா அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்மன் 10 நாளைக்கும் 10 விதமான அலங்காரத்துல இருப்பாங்க. இந்த அம்மன் கோயில பாருங்க, இந்த கூழூத்துறது, இந்த தெய்வ வழிபாடம் பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும். மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க. குலதெய்வ கோயிலாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூஜைனா போடுவாங்க பாருங்களேன், இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க. இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க. அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள், முன்னோர்களுடைய அருள், அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். இதான் நம்முடைய குருசுக்கரன் டிவியினுடைய வேண்டுகோள். ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. பொதுவா பாருங்க, கன்னிராசியில பிறந்துட்டா எதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரங்க. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 6வது ராசியா வர்றதுனால நல்லா உழைக்கக்கூடிய பக்குவம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபதி யாருங்க, புதனை வர்றாரு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி கன்னி ராசி தான். நல்லா அறிவுத்திறமான பேசுவாங்க. எல்லாத்துலயும் ஒரு பயங்கரமா திங்க் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் கன்னி ராசிக்காரங்க. குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு பார்த்தவன ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை கன்னி ராசிகள்கிட்ட கண்டிப்பா இருக்கும். பார்க்க ஒரு தோற்றமாக ஒரு தன்மை இருக்கும். பார்க்க 60 வயசு மாதிரி இருக்காங்க, இளமையான தோற்றம் இருக்கும் கன்னி ராசிக்காரர். எங்கே போனாலும் நீட்டா போவாங்க. பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் கன்னி ராசிக்காரா தான். குடும்பம் ஃபேமிலி வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் கன்னி ராசி.
அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நீங்க ராசி கன்னி ராசியா இருக்கலாம், ஆனா லக்னம் எல்லாரும் ஒரே லக்னத்துல நீங்க பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க. அந்த லக்ன அடிப்படையில 9 நவகிரக ஒளிகள் நம்ம உடம்புல இயங்கும். அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான டைம் வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன நேர காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுப்பேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க, ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு பலன் கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப இந்த ஆடி மாசம் கன்னி ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறார் இதுல பார்ப்போம். கிரகமைப்பு பார்க்கும்போது பார்த்தா உங்க ராசிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்த 6ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில பக்ரமாயி. 7ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குருமங்கல யோகத்துல உட்காந்துருக்காங்க ரிஷப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கடக ராசியில. 12ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார். மற்றபடி பார்த்தா சுக்கிர பகவான் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் 12ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. கன்னி ராசியை பொறுத்தவரை பாருங்க, ஒரு விரைய செலவு, சுபக செலவு, சுபகாரிய செலவு கண்டிப்பா உண்டு. இது கண்டிப்பா இருக்கும் கன்னி ராசிக்கு. அது கண்டிப்பா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஒரு மறைமுக யோகம், பயங்கரமான யோகம் இருக்கு கன்னி ராசிக்கு மட்டும். ஏன்னா ஆடி மாசம் 15க்கு அப்புறம் புதன் பகவான் வக்ரமாகிறாரு. முழுக்க புதன் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் கேது கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் ஃபுல்லா போறாரு. அப்ப ஞானக்காரன் கேது கூடிய கால்களில் போறதுனால பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். யார் ஜாதகத்துல கேது யோகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. கேது போல் கொடுக்க முடியாது, கேது பகவான் கெடுக்க முடியாது. கேது பகவான் கொடுக்கறால யாராலும் தடுக்க முடியாது, பழமொழியே உண்டு. அப்ப ஜாதகத்துல கேது நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பர் யோகம் இருக்கும். ஏன்னா உங்க ராசியிலே கேது உட்காந்துருக்காரு. அப்ப ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம்னா பாருங்க சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு. ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல. தடை தாமதம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்களுக்கு சரியான ஒரு அனுகூலம் கிடைக்கல, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்துட்டாங்க. ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல. என்னைய பொறுத்தவரை இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்குது. கன்னிராசிக்கார சொல்லி வச்சு அடிக்கலாம், ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க. எது வந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா தான் வரும். தோல்விக்கு வேலையே இல்லை. கன்னிராசியை பொறுத்தவரை தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு மாற்றம், இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. ராசி அதிபதி வக்ரமாகுவது நல்லது. 12ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறது நல்லது. என்ன இதுலயுமே கொஞ்சம் ஜாமீன் போறது, நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது, இதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும். என்னை பொறுத்தவரையும் வெளிநாடு வெளியூர் போகணும், எனக்கு அந்த மைண்ட் சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போறவங்க தைரியமா பயணிங்க. நல்ல ஒரு யோகம், சூப்பரான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகம் கன்னிராசிகளுக்கு அற்புதமான ஒரு நேரமாக வருது. இதுல தடையே கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் யோகத்தை மட்டும் சொல்றேன், சூப்பரான டைமா அமைச்சு கொடுத்துருவார். நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கு. வேலை உத்தியோகம்
நிறைய பேருக்கு கிடைக்கலன்னா இப்ப கிடைக்கும். ஏன் கிடைக்குன்னா, வேலை உத்தியோகஸ்தான அதிபதியை சனி பகவான புதன் பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அதனாலதான் உங்களுக்கு நான் வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க, நான் வேற கண்ட்ரியை மாற்றணும், இல்லை வேற கம்பெனி மாற்றணும், வேற கண்ட்ரிக்கே நான் ஷிஃப்ட் ஆகணும், கண்டிப்பாக ஆகக்கூடிய நேரம் வரும் கன்னி ராசிக்கு. இதையும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில்ஸ்தான அதிபதியை சனி பகவான் இந்த புதன் பார்க்கிறார். அப்ப தொழிலும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும். இந்த ஆடி மாசத்துல பாத்துக்குங்க. திசாபுத்தி நல்லா இருந்துட்டா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அப்ப இது எல்லாமே தடையே இல்லாம தாமதம் இல்லாம பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இதை விட என்னன்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் சரி, அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா 100% கிடைச்சிடும். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அரசாங்க வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல நட்புக்கார வீட்டுல அது புதன் பகவான் போய் உட்காந்துருக்காரு. உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்துட்டா இப்ப அரசாங்க வேலை 100% கிடைச்சிடும். அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு. கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இப்ப இருக்குது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை. இதுல நான் தடையே சொல்ல மாட்டேன். இப்போ அரசாங்கம், அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இந்த பிளான்ல வந்திருக்கீங்க, அதுல கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்குது, எல்லாம் சரியாகுமா? அரசாங்கம் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும். எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கா இருக்கட்டும், எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு நிரந்தரமா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போற ஆடி மாசத்துல இதெல்லாம் நடக்கும். வீடு கட்டுறவங்க, வீடை வாங்குறவங்க, இடத்த பூமி விற்கிறவங்க, ஜாமீன் போடுறவங்க, வழக்கு பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல உயர் பதவி, அரசாங்கத்துல மேல் பொசிஷனுக்கு போறது, மெயினா மருத்துவ செலவு, உடல் சார்ந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றது, எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப கடன் கேட்ட இடத்துல கூட கிடைக்கும். கடனுக்குள்ள அதிபதியை சனி போனா அந்த புதன் பார்க்கிறாருங்க. அதனாலதான் வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ லோன், கடன் சார்ந்த விஷயம் பார்க்கறது இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே நல்ல லாபத்தை, ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன, நல்ல ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பா வரும். இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். தைரியத்தை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி தைரியமா இன்னும் ஜெயிக்கணும், போராடி வெல்லக்கூடிய நபர்கள் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க தான். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்க, இந்த மாசம் நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. பயங்கரமா எதை தொட்டாலும் சரி நல்ல ஒரு லாபங்கள், வருமானங்கள், இன்கம் எல்லாமே தேடி வருது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. நட்சத்திர அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. வேலை, உத்தியோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரை. உத்திரத்துல பிறந்தவங்க வேலை, தொழில் மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அரசாங்கம் மூலமா, அரசு மூலமா நிறைய வெற்றிகள் தேடி வரும். இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இது மூலமா நிறைய வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க. ஒரு அன்பான குணம் இருக்கும், ஒரு தன்மையான குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். குடும்பத்தை தந்தை தாய் மாதிரி நீங்க தான் இருந்து சுமக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு. நல்ல ஒரு அன்பை காட்டுவீங்க. அஸ்தனத்துல பிறந்துட்டாவே நல்ல ஒரு அன்பான குணம், நல்ல ஒரு தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்க அன்புக்கு ஏத்தாப்புல நிறைய அனுகூலம் கிடைக்க போகுது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான தருணம், வேலை, உத்தியோகம் இது எல்லாமே கிடைக்கும் அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயம் அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். திடீர் லாட்ரி யோகம் இது எல்லாமே நிறைய பேருக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அமையும்.
அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க, இதுலேயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. போலீஸ், இராணுவம், கட்டிடத்துறை, கலை சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் போகக்கூடிய பதவியிலுமே வெற்றி பதம் வரும். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்குறாரு. குடும்பத்தில் நீங்கள் போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி வருது. அதே மாதிரி பார்த்தா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கட்டிடத்துறை, கலை சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆடி மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமையுது.